ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டி ரெக்கார்டர். டெஸ்க்டாப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டியை எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டி ரெக்கார்டுன்ற சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு அதை ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுளில் போய்ட்டு டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டி ரெக்கார்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டி ரெக்கார்டர் டவுன்லோட், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபைல், ரீஜியன், ஆப்ஷன், டூல்ஸ், வியூ அண்ட் ஹெல்ப், இந்த மாதிரி மெனுஸ் இருக்குது. ஃபைலில் பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ரீஜனில் உங்களுக்கு எவ்வளோ ரீஜன் சைஸ், அதாவது டெஸ்க்டாப் எவ்வளோ சைஸ் மட்டும் நீங்கள் இவ்வளோ சைஸ் தான் ஃபிக்ஸட் சைஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோன்னா அதுக்கான ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபிக்ஸடு ரீஜன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தோன்னா வீடியோ ஆப்ஷன், வீடியோ பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வீடியோ 1 அப்படின்னு இருக்குது. கேம் ஸ்டுடியோ, லாஸ்லெஸ், கொடாக் அப்படின்னு இருக்குது. இது மைக்ரோசாஃப்ட் வீடியோ 1ன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். இதுவே வீடியோ குவாலிட்டி இது பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுவே எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கர்சர் ஆப்ஷனில் உங்களுக்கு கர்சர் தெரியக்கூடாதுன்னா ஹைட் கர்சர் தெரியணும். அதில் சில ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஆக்சுவல் இந்த மாதிரியே தெரியணும், ஆக்சுவல் கர்சர் தெரியணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன். கஸ்டம் கர்சர்னால் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் வச்ச ஒரு கர்சரு. அதுக்கப்புறம் கர்சர் ஃப்ரம் ஃபைல் மாதிரியே கர்சர் வர்றது. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அது கர்சர் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதை பற்றின ஆப்ஷனு. கீழே இருக்கிறது கர்சர் ஹைலைட். கர்சரை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறது பை யூஸிங் கலர் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணி காட்டலாம். இங்கே எவ்வளோ கலர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். இது சைஸை சின்னதாகிக்கலாம், பெருசாகிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சர்க்கிள் வேணுமா சர்க்கிள், எலிப்ஸ் வேணுமாலும் எலிப்ஸு, அந்த மாதிரி ஸ்கொயர், ரெக்டாங்கிள், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இது ஆப்ஷன் மெனுவில் அதுக்கப்புறமேட்டு இப்போ இதில் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம், ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டே நம்ம ஆப்ஷனில் ரெக்கார்ட் ஆடியோ ஃப்ரம் மைக்ரோஃபோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது டூல்ஸ் ஸ்க்ரீன் அனாட்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆடியோ, அதாவது ஹெட்ஃபோன் இல்லாத நேரத்தில் ஸ்க்ரீன் அனாட்டேஷன் கொடுத்துட்டு அது ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கு நம்ம டைப் பண்ணி யூசருக்கு நம்ம என்ன சொல்லணுன்றதை சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வியூ. இந்த இந்த விண்டோ எப்படி தெரியணும்? நார்மல் வியூ தெரியணுமா, காம்பேக்டாக தெரியணுமா, பட்டன்ஸாக தெரியணுமா? நார்மல் வியூன்றது இதுதான் நார்மல் வியூ. காம்பேக்ட் வியூனா இந்த ஃபைலு, இந்த மெனுஸும் இந்த கீழே இருக்க பட்டன்ஸும் மட்டும் இருக்கும். பட்டன்ஸ் வியூனா இந்த மேலே இருக்கிற ஃபைல் இருக்காது, வெறும் பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்ட உடனே இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டனு, பாஸ் பண்ணுறதுக்கான பட்டனு, ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன். இது ஸ்டார்ட்டு, பாஸ் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. முடித்த உடனே ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ண உடனே அது லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் வீடியோவை எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்க, டெஸ்க்டாப்லையா இல்லைனா ட்ரைவ்ஸில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா, அந்த ஆப்ஷன்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னு இந்த டெஸ்க்டாப் ஆக்டிவிட்டி ரெக்கார்டர் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அங்கே பக்கத்துலேயே வீடியோ ஆடியோவும் ஜாயின் ஆகி கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். பர்சன்டேஜ் வைஸ் அது கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். 100% ஆகிட்டோடனே நீங்கள் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.